தெமட்டகொடையில் ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் பதிவானது, நீர்கொழும்பில் ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் பதிவானது. இறுதியாகத்தான் வத்தல பள்ளியாவத்து நான் இருக்கும் இடம்தான், என்னுடைய வீடும் அங்குதான் இருக்கின்றது, அங்குதான் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் பதிவானது. ரைட், இப்படி பல விடயங்கள் இருக்கின்றது. இந்த பாதாள உலக நடவடிக்கைகள் முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது. பல பேரை இப்பொழுது இந்த அரசாங்கம் வெளிநாடுகளில் சிவப்பு எச்சரிக்கை விட்டு கைது செய்து அழைத்து வந்து விட்டார்கள். ஆனால் இன்னமும் ஒரு சில நெத்திலி மீன்கள் எல்லாம் ஆங்காங்கு இருக்கின்றது. அவர்களையும் பிடித்து வந்து விட்டால் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுவிடும். அதற்கான அதிரடி நடவடிக்கைகளை இலங்கை அரசாங்கமும் இலங்கை போலீஸும் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் பலருடைய கோரிக்கையாக இருக்கின்றது. நாங்கள் கோட்டாபய ராஜபக்சனுடைய விஷயத்துக்கு வருவோம். அதற்கு முன்பதாக எங்களுடைய காணொளிகள் எல்லாம் தொடர்ந்து பார்ப்பவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள். ஆகவே எங்களுடைய சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதே போல உடனுக்குடன் எங்களுடைய வீடியோஸ் அப்டேட் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கோனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் நாங்கள் அப்லோட் செய்கின்ற ஒவ்வொரு காணொலியும் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு கோட்டாபய ராஜபக்ச விடயத்திற்கு வருவோம். இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தொடர்பான புதிய சட்ட நடவடிக்கைகள் மற்றும் விசாரணைகள் குறித்து தற்போது அதிகமாக பேசப்பட்டு வருகின்றது. அவருக்கு எதிரான விசாரணைகளில் அவருக்கு நெருக்கமான நபர்களிடமிருந்து தகவல்கள் வெளியாகி வருவதாக சில தரப்புகள் கூறுகின்றனர். அது உண்மையா பொய்யா என்பதை விசாரணைகளுக்கு அடிப்படையில் தான் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆக இப்பொழுது சொல்லப்படுகின்ற விஷயங்கள் என்னவென்று பார்ப்போம். அரசியல் அதிகாரம் இருந்தாலும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கருத்து நாங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்படுகின்ற விடயம். ஆக முன்னாள் ஜனாதிபதியோ முன்னாள் பிரதமரோ யாராக இருந்தாலும் அவர்கள் குற்றம் செய்தவர்களாக இருந்தால், அவர்கள் சட்டவிரோதமாக ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டிருந்தால் நிச்சயமாக இந்த அரசாங்கத்தின் கீழே சட்டத்தின் முன் அனைவருமே சமம் என்ற ஒரு நிலை இப்பொழுது இருக்கின்றது. ஆகவே யாராக இருந்தாலும் சரி சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும், தகுந்த தண்டனைகள் அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் பொதுவான கருத்தாக இருக்கிறது. கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிராக அவரது சகோதரியின் மகன் மாலக்க சந்திரதாச என்பவர் கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவில் சிஐடியில் வாக்குமூலம் வழங்கியுள்ளதாக ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இந்த சம்பவம் அரசியல் வட்டாரங்களில் பெரும் கவனத்தை பெற்றிருக்கிறது. காரணம், கோட்டாபய ராஜபக்சவினுடைய சகோதரியின் மகன் தான் இந்த வாக்குமூலம் ஒன்றை வழங்கியிருப்பதாக ஒரு விசாரணை சென்று கொண்டிருக்கிறது. இந்த விசாரணையில் கோட்டாபய ராஜபக்சவினுடைய சகோதரியின் மகனுடைய பெயரும் வருகின்றது.